ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த அரைவல் ஆஃப் சேஜ் விஸ்வாமித்ரா, அதாவது ராமாயணா சீரீஸ் மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். அதோட சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குது த அரைவல் ஆஃப் சேஜ் விஸ்வாமித்ரா, அதாவது விஸ்வாமித்ரா அவர்கள் முனிவரின் வருகையோட 2வது பாட்டு பார்த்துட்ருக்கோம். இதோட மொதல் பாட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ராமாயணா சீரீஸ்லேருந்து நம்ம ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். King Dasharatha assured the sage, "O great sage, you need not worry. We shall send an unit of our soldiers that will destroy the demons." உடனே அந்த விஸ்வாமித்ரா சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி நிறைய பூதர்கள் நாங்கள் யாகம் செய்வதை கெடுக்கிறாங்க, அதுலேருந்து நீங்கள் தான் எங்களை தற்காத்து பாதுகாக்கணும் அப்படின்னு கிங் தசரதா கிட்ட தன்னோட கோரிக்கையை வைத்தார் விஸ்வாமித்ரா. அதுக்காக கிங் தசரதா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அஷ்யூர்டு, உறுதியாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓ கிரேட் சேஜ், யூ நீட் நாட் வரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, சிறந்த முனிவரை நீங்கள் கவலைப்படாதீங்க. வி ஷால் சென்ட் அன் யூனிட் ஆஃப் அவர் சோல்ஜர்ஸ் தட் வில் டிஸ்ட்ராய் த டெமான்ஸ். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு ஒரு முழு படை வீரர்களையும் நாங்கள் உங்களுக்காக அனுப்புகிறேன். அவங்க அந்த பூதர்களெல்லாம் அழிச்சிருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. டிஸ்ட்ராய் அப்படின்னா அழிக்கிறது, சோல்ஜர்ஸ் அப்படின்னா படை வீரர்கள், சென்ட் அப்படின்னா அனுப்புதல். இந்த மாதிரி நான் அனுப்பி உங்களோட பூதர்களெல்லாம் நான் அழிச்சிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நோ கிங், தீஸ் டிமாண்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல், கன்னிங் அண்ட் தே நோ த பிளாக் சர்சரி ஆஃப் இவில் ஃபோர்ஸஸ். யுவர் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் மேட்ச் ஃபார் தெம். யூ ஷல் மியர்லி லூஸ் யுவர் சோல்ஜர்ஸ். உடனே அந்த ராஜாட்ட விஸ்வாமித்ரா என்ன சொல்கிறார், நோ கிங், இல்லை ராஜாவே, திஸ் டிமாண்ட்ஸ் ஆர், இந்த பூதர்கள் எல்லாருமே ரொம்பவுமே பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்த, கன்னிங் அப்படின்னா வஞ்சகமான, தே நோ த பிளாக் சார்சரி அப்படின்னா அவங்களுக்கு சூனியம் எல்லாம் தெரியும், அதாவது ஒரு பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் தெரியும். இவில் ஃபோர்ஸஸ் அப்படின்னா கெட்ட வலிமை கொண்டவர்கள். அதனால் யுவர் சோல்ஜர்ஸ் ஆர் நோ மேட்ச் ஃபார் தெம், அவங்களுக்கு உன்னோட படை வீரர்கள் மட்டும் பத்தாது, அவங்க இவங்களுக்கெல்லாம் இணை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஷல் மியர்லி லூஸ் யுவர் சோல்ஜர்ஸ், நீ உன்னுடைய முழு படை வீரர்களையும் இழக்க நேரிடும். அதனால் இவங்க அவங்க இந்த பூதர்களை விரட்டுவதற்கான சக்தி வாய்ந்த சோல்ஜர்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன். உடனே ராஜா என்ன கேட்குறாரு, அப்போ இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு கேட்குறாரு. த கிங் வாண்டட் டு நோ, டு யூ வாண்ட் அஸ் டு கம் அலாங். உடனே ராஜா என்ன கேட்குறாரு, நீங்கள் நாங்கள் உங்கள் கூட வரணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது எங்களோட படை வீரர்கள் போதாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ இதுக்கு என்னதான் முடிவு, அப்போ நாங்கள் உங்கள் கூட வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு விஸ்வாமித்ராவை பார்த்து கிங் தசரதா கேட்குறாரு. உடனே அதுக்கு விஸ்வாமித்ரா சொல்கிறாரு, நோ, யூ நீட் நாட் பாதர், இல்லை ராஜாவே, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், ஜஸ்ட் சென்ட் யுவர் சன் ராமா அண்ட் லக்ஷ்மணா வித் மீ. உடனே அதுக்கு என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, உங்களோட பையன் சன் ராமா அண்ட் லக்ஷ்மணா இவங்க 2 பேரையும் மட்டும் என் கூட அனுப்புங்க போதும் அப்படின்னு விஸ்வாமித்ரா சொல்கிறாரு. நோ, யூ நீட் நாட் பாதர் அப்படின்னா நீங்கள் அதுக்காக கவலை கொள்ள வேணாம். ஜஸ்ட் சென்ட் யுவர் சன்ஸ் ராமா அண்ட் லக்ஷ்மணா, உங்களோட மகனாக சன் ராமாவையும் லக்ஷ்மணையும் என்னோட அமுச்சிடுங்க போதும் அப்படின்னு விஸ்வாமித்ரா சொல்கிறாரு. த கிங் லாஸ்ட் ஹிஸ் கலர் அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்கிப்ட் எ ஃபியூ பீட்ஸ். உடனே இந்த ராஜா அதை கேட்ட உடனே தன்னோட முகம் வெளுத்து போய் அப்படியே தன்னோட இதய துடிப்பு நின்ன மாதிரி அவருக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய பூதர்கள், இவ்வளோ சக்தி வாய்ந்த, இவ்வளோ கன்னிங்கான, இவ்வளோ கெட்ட குணங்கள் கொண்ட இந்த பூதர்களை அழிக்கிறதுக்கு என்னோட 2 மகன்கள், இளம் மகன்களை நான் எப்படி அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட முகம் வெளுத்து போய் அவரோட இதய துடிப்பு நின்ன மாதிரி ஹி ஸ்போக் மியூட்லி, ரொம்பவுமே மெல்லமாக கேட்குறாரு. வாட் ஆர் யூ சேயிங், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓ சேஜ், ஓ முனிவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மை சில்ட்ரன் ஆர் டூ டெண்டர் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டு ஃபேஸ் தோஸ் ஹாரிபிள் டிமாண்ட்ஸ். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப இளமையான, ரொம்பவுமே இளம் வயது கொண்ட குழந்தைகள், அவங்களுக்கு கொஞ்சம் கூட அனுபவமே கிடையாது. இவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஹாரிபிளான, அதாவது ரொம்பவுமே பயங்கரமான, கொடூரமான இந்த பூதர்களை எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க. ஃபேஸ் அப்படின்னா எதிர்கொள்கிறது, தோஸ் அப்படின்னா அவர்களை எதிர்கொள்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அப்படியே ரொம்பவுமே வெளுத்து போய் தன்னோட இதய துடிப்பு நின்ன மாதிரி அவர் கேட்குறாரு. த கிங் லாஸ்ட் ஹிஸ் கலர் அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்கிப்ட் எ ஃபியூ பீட்ஸ். ஹி ஸ்போக் மியூட்லி. வாட் ஆர் யூ சேயிங், ஓ சேஜ், மை சில்ட்ரன் ஆர் டூ டெண்டர் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு
எக்ஸ்பீரியன்ஸ் டு ஃபேஸ் தோஸ் ஹாரிபிள் டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாட் யூ திங்க் த வெல் ட்ரைன்டு சோல்ஜர் கான்ட் டேக்கிள் தெம், ஹவு கேன் டூ பாய்ஸ். உடனே அடுத்தது என்ன சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோதான் பயிற்சி பெற்ற பெரிய பெரிய படை வீரர்களாக இருந்தாலுமே அவங்கள வந்து சமாளிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படிங்க இந்த இளம் பசங்க எப்படி சமாளிப்பாங்க, ஹவு கேன் டூ பாய்ஸ், இந்த 2 சிறுவர்கள் எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. திஸ் வேர்ட்ஸ் ஆஃப் த கிங் அனாய்டு த ஃபியரி சேஜ் விஸ்வமித்ரா ஹூ அட் ஒன்ஸ் காட் அப் இன் ஆங்கர் அண்ட் said. உடனே இந்த மாதிரி அவர் ராஜா சொன்ன உடனே இந்த விஸ்வமித்ராவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. என்னது, நம்ம சொன்னதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, அவர் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ராஜா ரொம்பவுமே இந்த கிங் சொன்னது ரொம்பவுமே இந்த கிங்கோட வார்த்தைகள் ரொம்பவுமே எரிச்சல் அடைஞ்சு உடனே அந்த ஃபியரி அப்படின்னா ரொம்பவுமே தீ பறக்கிற, அப்படியே ரொம்பவுமே கோவத்தில் அப்படியே முகத்தில் அப்படியே தீ பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சேஜ் விஸ்வமித்ரா என்ன பண்ணிட்டாரு, தன்னோட சீட்லேருந்து எந்திரிச்சிட்டாரு. ரொம்ப கோவமாக எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிங் இஃப் யூ காண்ட் அக்செப்ட் மை ப்ரொபோசல் சே இட் கிளியர்லி, டோன்ட் மேக் லேம் எக்ஸ்கியூசஸ். உடனே அது ராஜா என்ன சொல்கிறாரு, ஒன்றால் எப்படி நான் சொல்கிற வந்து வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா அதை நேராக சொல்லு, சே இட் கிளியர்லி அப்படின்னா தெளிவாக சொல்லு, டோன்ட் மேக் லேம் எக்ஸ்கியூசஸ், முட்டாள்தனமான சாக்குகளை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு and he moved towards the door hastily saying we are going king. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி சொல்லிக்கிட்டே நீ வந்து சும்மா முட்டாள்தனமான சாக்குகளை சொல்லாத, முடியாதுன்னு நேராக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதவை நோக்கி செல்கிறாரு. அதாவது அந்த சபையோட கதவை நோக்கி அவர் எழுந்து செல்கிறாரு. ஹேஸ்ட்லி அப்படின்னா ரொம்பவுமே வேகமாக எழுந்து செல்கிறாரு. we are going, நாங்கள் போகிறோம், கிங் ராஜா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி நகர்ந்து போகிறாரு. டுடே வி லேர்ன் that the sage are turned back empty handed from the court of the kings of the so called great sun dynasty. உடனே அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நாங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம், டுடே வி லேர்ன் அப்படின்னா நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம், என்னத்தை அப்படின்னா இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாருமே இந்த சபைக்கு வந்து வெறும் கையோடு நாங்கள் திரும்பி செல்கிறத இந்த மாதிரி அதாவது சூரியன் பரம்பரையிலேருந்து மிக சிறந்த சூரியன் பரம்பரையிலேருந்து வந்தவங்க இடத்துலேருந்து நாங்கள் வெறும் கையோடு செல்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே ஒரு ராஜாவை போய் ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா மிக சிறந்த முனிவர்கள் மிகப்பெரிய பெரிய மனிதர்கள்லாம் போய் பார்க்கும்போது அவங்க கேட்குற கோரிக்கையை வந்து ராஜா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி செய்யலை, அவங்கள வந்து வெறும் கையோடு அனுப்பும்போது அது மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக கருதப்படும் அந்த காலத்தில். அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, விஸ்வாமித்ரா நாங்கள் வந்து இன்றைக்கி வெறும் கையோட இந்த மாதிரி மிக சிறந்த சூரியன் பரம்பரையிலேருந்து வந்த உங்களோட வந்து சந்தித்து உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சு நாங்கள் இன்றைக்கி வெறும் கையோட திரும்ப போகிறத நினச்சி நாங்கள் ரொம்பவுமே வருந்துகிறோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அட் திஸ் பாயிண்ட் குரு வசிஷ்டா intervened by stopping sage விஸ்வாமித்ரா by apologizing and by begging him to take his seat again. உடனே இந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, குரு வசிஷ்டா இருக்கார் இல்லையா, அதாவது ஸ்ரீராமர் அவர்களுக்கு கல்வி கற்றுக்கொண்ட ஸ்ரீ வசிஷ்டா அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்டர்வென்ட் அப்படின்னா தலையிடுறாரு. பை ஸ்டாப்பிங் சேஜ் விஸ்வமித்ரா, உடனே அந்த சேஜ் விஸ்வமித்ராவை நிறுத்துறாரு. அந்த மாதிரி அவர் போகிறார் இல்லையா, நிறுத்திட்டு பை அப்பாலஜைசிங் உடனே மன்னிப்பும் கேட்டுட்டு அண்ட் பை பெக்கிங் ஹிம் டு டேக் ஹிஸ் சீட் அகெயின், திரும்பவும் தன்னுடைய இருக்கையில் உட்கார சொல்லி அவர் கெஞ்சுறாரு. பெக்கிங் அப்படின்னா கெஞ்சி உட்காரவும் வைக்கிறாரு. He spoke, "Oh great sage, please do not act in such haste." உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சிறந்த முனிவரை தயவு செஞ்சு அவ்வளோ வேகமாக முடிவெடுக்காதீங்க, அவ்வளோ வேகமாக செயல்படாதீங்க. யூ won't leave empty handed, I assure you. நீங்கள் வந்து கண்டிப்பாக வெறும் கையோடு செல்ல மாட்டீங்க, நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். Then Vashishta counseled to the king, "O King Dasratha, don't let love for sons make you a weakling and earn a bad name." உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஓ கிங் தசரதாவே, உன்னுடைய மகன்கள் மேலே வைத்திருக்கும் அன்பு உன்னை வந்து வீக்காகவும் அதாவது பலவீனமாகவும் உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற இடத்துக்கும் நீயே கொண்டு போய் சேர்க்காத. உன்னுடைய மகன்கள் மீது வைத்திருக்கிற அன்புனால உனக்கு உன்னோட பலவீனத்தையும் உனக்கு கெட்ட பேரையும் நீ வாங்கிக்காத, அதனால் அப்படி செய்யாத அப்படின்னுங்கிற மாதிரி சொல்கிறாரு. லெட் ராமா அண்ட் லக்ஷ்மணா கோ வித் சேஜ் விஸ்வமித்ரா, அதனால் ராமரையும் லக்ஷ்மணையும் சேஜ் விஸ்வமித்ராவோட அனுப்பிவை. தே மஸ்ட் ஷோ அஸ் வாட் தே ஹாவ் லேர்ன்ட் அண்ட் வாட் த மெட்டீரியல் தே ஆர் மேட் ஆஃப். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள கண்டிப்பாக அனுப்பி அவங்க நமக்கு காமிக்கணும் என்னத்தை அப்படின்னா அவங்க எதை கற்றுக்கிட்டாங்க, அவங்க எதால் உருவாக்கப்பட்டவங்க, அவங்க மன வலிமை என்ன, அவங்க மெட்டீரியல் அப்படின்னா மூலக்கூறு, அவங்களோட
வலிமை என்ன, அவங்க எதால் ஆகப்பட்டவங்க, அவங்க எவ்வளோ திறமைசாலி அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அதனால் அவங்கள அனுப்பி வை. ஆல் த யங் மேன் ஹவ் டு கோ த்ரூ த ஃபயர் டெஸ்ட் ஆஃப் லைஃப். எல்லா இளம் மனிதர்களும் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தீ போன்ற சோதனையை கண்டிப்பாக அவங்க சந்திச்சே ஆகணும். அந்த மாதிரி விஷயம்தான் இப்போ உன்னுடைய மகன்களுக்கும் வந்திருக்கு. அதனால் ராமனையும் லக்ஷ்மணையும் கண்டிப்பாக அமுச்சு வை. அவங்க எதால் ஆகப்பட்டவங்க, அவங்க எவ்வளோ மன வலிமை உள்ளவங்க, அவங்க எவ்வளோ திறமைசாலிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நீ அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாரு. எஜுகேஷன் மஸ்ட் பி புட் டு ப்ராக்டிஸ். எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்வி கண்டிப்பாக பயிற்சி செய்யும் போது தான் இன்னும் அதிகமாக ஆகும். அவங்க கற்றுக்கிட்ட திறமையெல்லாம் இன்னும் அதிகமாக ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வைஸ் கவுன்சில் ப்ரிவைல்டு த தசரதா ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக். உடனே அந்த கிங் தசரதா தன்னுடைய தப்பை உணர்ந்துக்கிட்டு அவர் he turned over Rama and Lakshmana to sage Vishwamitra and said, forgive me, O sage, my sons are your servants. உடனே அவர் ராமரையும் லக்ஷ்மரையும் பார்த்துட்டு திரும்ப விஸ்வமித்ராவையும் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிடுங்க, forgive me, என்னை மன்னித்து விடுங்கள், ஹோ சேஜ், ஹோ முனிவரே, என்னை மன்னித்து விடுங்கள், மை சன்ஸ் ஆர் யுவர் சர்வன்ட்ஸ், என்னுடைய மகன்கள் உங்களுடைய வேலைக்காரர்கள், பணியாளர்கள், நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ப்ளீஸ் டேக் தேம் அண்ட் டூ வாட் எவர் யூ விஷ். தஸ் சேஜ் விஸ்வமித்ரா டிபார்ட்டட் வித் ராமா அண்ட் லக்ஷ்மணா. ப்ளீஸ் டேக் தேம் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள எடுத்துக்கோங்க. டூ வாட் எவர் யூ விஷ், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அவங்கள வச்சு பண்ணிங்க. தஸ் சேஜ் விஸ்வமித்ரா டிபார்ட்டட்னா கிளம்புனார். தஸ் அப்படின்னா அதனால், இவ்வாறாக சேஜ் விஸ்வமித்ரா டிபார்ட்டட் கிளம்பினார். வித் உடன், யாருடன், ராமாவும் லக்ஷ்மணோடையும் கிளம்புனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ராமாயணா சீரீஸை நம்ம போட்டுட்ருக்கோம், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த சீரீஸில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.